நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையான ஒரு சாட்சி நமக்கு எல்லாமே இல்லைங்களா? ஸோ நம்முடைய மூத்த சகோதரர் கூட சொல்லும்போது, உலகத்துல ஒரு பரிசுத்தவான்களை எப்படித்தான் நம்ம கண்டறியன்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு பரிசுத்தவான் சத்தியத்துல தான் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்க அறியப்படாமலும், அறியாமலும் இருப்பாங்களாம். ஸோ தே வில் பி அன்னோன் அண்ட் அன்ஐடென்டிஃபைட். ஸோ அவங்க இந்த பூமியில இருக்கிறதே வந்து என்ன இருக்காதுங்களா? ஒரு அடையாளமாக அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்த தான் நம்முடைய சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க? ஓடியிருக்காங்க. அருமையான சாட்சி. போகும்போதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண போனாலும், போகும்போது அவங்கள்ட்ட தான் நம்மளுக்கு அவங்க அநேக நம்மள பலப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தாங்க. இல்லைங்களா? ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும், ஆனாலும் அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு பண்ணப்பட்டிருக்குது. இல்லைங்களா? அந்த 1ஆம் உயிர்த்தெழுதல்ல வரக்கூடியவர்கள் பரிசுத்தவான்களும், பாக்கியவான்களும் இருப்பார்கள் என்று. ஸோ அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அன்பானவர்களே, லாஸ்ட் மினிட் சேஞ்ச் பாடம். ஆக்சுவலி பாடத்த வந்து இப்ப மட்டும் வேற பாடத்த தான் பார்க்கலான்னு இருந்துச்சு. பட் உங்கள எல்லாமே இந்த நிலைமையில பார்க்கும்போது, எனக்கு ஒரு மன கஷ்டத்தோட பாடத்த வந்து சுருக்கமா சின்ன சப்ஜெக்ட்டா எடுத்துறலாம். மேபி வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ணலாம், அதே பாடத்த கொஞ்சம் டெப்த்தா பார்க்கலாம். ஸோ அந்த பாடத்தோட பேசிக் தான் நம்ம இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் வாசிச்ச மாரி தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தான். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித சிந்தையும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 4, 5 பாகமா இருக்குது. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து எடுக்கக்கூடிய ஒரு பாடம் வந்து கொஞ்சம் ஆழமா இருந்திருக்குது. பட் இருக்கிற சூழ்நிலைய கருதி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பாடத்த ஒரு பாடத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பேசிக். நம்முடைய மனதை எப்படி அர்ப்பணிக்க வாழ்க்கைக்கு சம்மந்திப்படுத்திக் கொள்ளுவது என்ற ஒரு விஷயத்த கூட நம்ப இந்த நாள்ல பார்க்கலாம். ஸோ அதாவது நம்ம சத்தியத்த கேட்டு வந்திருக்கிறோம். இல்லைங்களா? அநேக சத்தியத்த கேட்டு அவர் கூட நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணி, கிறிஸ்துக்காக நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ற ஒரு சிந்தையில தான் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாருமே இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது சுயத்தை வெறுத்து, நான் இனி கிறிஸ்துக்காக மரிக்கிறேன் என்ற சிந்தையில தான் நம்ம எல்லாருமே இங்க கூடியிருக்கிறோம். இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நம்முடைய சத்தியத்த கேட்டாலும், ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சிந்தைய என்ன பண்ண முடியாது நம்போ? கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய சிந்தை ஒரு விதத்துல போவும். அதே போல நம்முடைய அர்ப்பணிக்க வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதத்துல போவும். ஸோ, அப்ப இங்க என்ன எப்படி பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தைய வந்து அர்ப்பணிப்புக்கு வாழ்க்கைக்கு எப்படி நம்போ அத டியூன் பண்ணலாம்? அத கொண்டு போலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, ஏதேன் தோட்டத்துல ஏவாளை சாத்தான் வஞ்சிச்சது எப்படிதான் வஞ்சிச்சான்? அந்த மனத என்ன பண்ணியிருக்கான்? ஒரு டிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்க பார்க்குறோம். ஒரு வஞ்சகமாக வந்து ஏவாளோட மனத என்ன பண்ணியிருக்காரு அந்த இடத்துல? அந்த டிசீவ் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த மனது, அந்த சிந்தைன்றது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகத்தான் இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 8:6க்கு சொல்லும்போது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், மாம்சம் சிந்தையோ மரணம். பார்த்தீங்களா? இந்த ஒரு லைன் இருக்கு இல்லீங்களா? இது வந்து கண்டிப்பாக நம்ம பேர் கிறிஸ்தவர்களுக்கும், இல்லை வெறும் ஒரு உலகத்துல வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த ஒரு லைன்ல என்ன பண்ணீங்கன்னா, 2 ரூல் வச்சிருக்காரு. 2 பிரமாணம். ஒண்ணு வந்து மாமிச சிந்தை இருந்தா, அது என்ன கொண்டு வருமா? மரணம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருடைய ஈடுபலிய வச்சு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல எழுதியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல எழுதல. அப்ப என்ன இருக்குதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாமே இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள, இந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வராங்களோ, அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னு தவிர, இது வெறுமனே பேர் கிறிஸ்தவர்களுக்கு இது சொல்லப்படாத ஒரு வார்த்தையாக இருக்குது. இல்லைங்களா? அதாவது நீதிமானாக்கப்பட்டு, அது பரிசுத்தவான் வாழ்க்கைக்குள்ள வரவங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. மாமிச சிந்தை மரணமும், ஆவியின் சிந்தை அது என்ன இருக்குதுங்க? ஜீவனும், சமாதானமும் குடுக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட குடுக்குறாரு. அப்ப ஒரே ரூல் என்ன இங்க வச்சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த கையில, நம்ம கையில என்ன இருக்குதுன்னா, இந்த கையில மரணம், இந்த கையில ஜீவன். இப்ப இது 2 டிசைட் பண்றது எது? நம்முடைய சிந்தை. இல்லைங்களா? அப்ப இந்த சிந்தைய தான் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம என்ன பண்ணிடணும்னா, டியூன் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ, அப்ப ஏன் வந்து இந்த சிந்தைய குறிச்சு அ அப்போஸ்தலன் பவுல் இங்க எழுதும்போது, ரொம்ப ஒரு எச்சரிப்பாக எழுதுறாருன்னு சொல்லும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தைகள் தான். மாம்சம் ஒண்ணுத்துக்கும் ஒதுவாதுன்றாரு இல்லைங்களா? அப்ப மாம்சம் கூட தேவனுக்கு என்ன இருக்குதுங்களா? ஒரு விரோதமான பகை. ஏன் அந்த விஷயத்த நம்ப பார்க்கிறோம்? ஏன்னா, நீங்க பார்க்கும்போது, நம்போ
யூதர்கள் நியாயப்பிரமாணம் கொடுத்தாருங்களா, அங்கத்திலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வர மட்டும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வந்து கொடுத்தாரு. எதுல நிறைவேற்றுறதுக்கு? அவங்க மாம்ச சரீரத்துல இருந்தாங்க. ஒருவேளை மாம்ச சரீரத்துல அவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிருந்தா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஜீவன் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க விழுந்து போன சரீரத்துல இருந்ததுனால அவங்களால அது என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும்போது, அது கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும்போது, அப்ப நம்ம கிளியரா பார்க்கிறோம். யூதர்கள்னால, இஸ்ரேல் ஜனங்கள்னால அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினால அவங்களால நிறைவேற்ற முடியாதனால தான் அங்க என்ன வருது, என்ன அருமையாக சொல்றாருன்னா, அது எப்போதுமே மாம்சம்ன்றது ஒரு பகையாகத்தான் அது இருக்குது தேவனுக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8 சாப்டர் வெர்ஸ் அது எப்படி எனில் ஆ வாசிங்க சிஸ்டர். மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை ம். தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாத்தீங்களா? மாமிசம் பலவீனமா இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியும் நியாயப்பிரமாணத்தை? ஆனா இப்ப தேவன்கிட்ட இவங்க வரணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப தேவன்கிட்ட இந்த ஜனங்களும் சரி, முழு உலகமே தேவன்கிட்ட வரணும்னு சொல்லும்போது, இந்த மாம்சத்தை என்ன பண்ணிடணும் கிறிஸ்து? அழிச்சாகணும். இல்லைங்களா? அதுதான் அவருடைய பலி என்ன இருக்குதுன்னா, மாம்சத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பாவத்தை சுமந்து ஒரு பரிகாராக என்ன பண்ணுங்க பலியாக்கிறதுனால, இனி மாம்சத்தில் வாழக்கூடாது. நம்ம ஆவியின் சிந்தையில தான் வாழணுன்றாரு. ஏன்னா மாம்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. உதாரணத்துக்கு நம்முடைய அருமை சகோதரி சிந்தியா சிஸ்டர் கூட அவ்வளோ அருமையான ஒரு ஓட்டம். ஆனா அவங்க அந்த உயிர்த்தெழுதல்ல வரணும்னா அவங்க என்ன அழிச்சாகணும்? அவங்களோட மாமிசத்தை. ஆனா நமக்கு வந்து ஆதிகால சபை மாதிரி மாம்சத்தை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஆதிகால சபையில வந்து அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, சிறை சேதனம் பண்ணாங்க. அப்படியே எரிச்சாங்க இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு சபைக்கு கடைசி கால திருச்சபைகள் வந்து மாம்சத்தை அழிக்க எங்க தான் வச்சிருக்காருன்னு சொல்லும்போது, நமக்கு சிந்தை பிளஸ் நமக்கு வந்து உடல்ல வரக்கூடிய ஒரு நோய். இல்லைங்களா? இந்த நோய் வராம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு மரணத்துக்குள்ளேயே போக முடியாது. அப்பன்னா என்ன இருக்கணும்? அப்ப தேவனுக்கு அது பகையாகத்தான் அந்த மாம்சம் காணப்படும்னு சொல்லும்போது, அதுக்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பலிய குடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த மாமிசத்த அவர் அழிச்சிருந்தனால, நமக்கு என்ன ஒரு கிருபை குடுத்துட்டாருன்னா, இனி நீங்க ஆதாமோட சரீரத்தினால இருக்கிறதுனால, உங்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? மாம்சத்தினால எந்த விஷயங்கள நிறைவேத்த முடியாது. அதற்காக நம்மளுக்கு என்ன பண்ணிட்டார்? ஒரு சிந்தைய குடுத்து, இந்த சிந்தையினால என்ன பண்ணலாம்? உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் ஒரு பரிபூர்ண ஒரு நிலைமைக்கு நீங்க கொண்டு போலான்ற ஒரு விஷயத்த தேவனுடைய திட்டத்துல அவர் கொண்டு வச்சிருந்தனால தான், இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. புரியுது இல்லைங்களா? ஏன் மாமிசத்த வந்து நம்மளால நிறைவேத்த முடியாது? ஏன்னா கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆல்ரெடி அதுக்கு பலியாயிருந்தனால, நமக்கு மாபெரும் ஒரு கிருபை குடுத்து, ஒருவேளை நான் எவ்வளோ சத்தியத்த கேட்டு எப்படி வளர்ந்திருந்தாலும், எனக்கு கடைசி மட்டும் என்னோட மாம்சத்தில் நான் பூர்ணமாக வாழ முடியாது. அப்ப எதுல வாழ முடியும் நானு? சிந்தையில இல்லைங்களா? அந்த பாக்கியத்த நமக்கு குடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அதனால தான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல வரக்கூடியவர்கள், இந்த சிந்தையில எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாய் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் அந்த பாக்கியவான்கள் என்ற ஒரு வார்த்தையே அங்க குறிப்பிடுதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இன்னைக்கு சத்தியத்த நம்ம குடுத்து, ஆனா இன்னைக்கு இப்ப உலகத்துக்கு இந்த விஷயம் இல்ல. உலகம் எப்படியோ மாம்சத்தினால மரிக்க போது. ஆனா விசேஷமாக இந்த ரோமர் 8:5 யாருக்கு 8:5, 6 யாருக்கு பேசுறாருன்னா, விசேஷமாக சபைக்கு. ஏன்னா சத்தியத்தை கேட்டு முழுமையாக அர்ப்பணித்து நான் தேவனுக்காக நான் வாழ்றேன்னு வந்திருக்கிறேன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா நான் வாழ்றேன்னு வந்திருக்கிறேன் இல்லைங்களா? என்னோட சுயத்தை வெறுத்து. அப்ப இது யாருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு. எப்படி அப்போஸ்தலன் பவுல் அங்க ரோமருக்கு எழுதும்போது ஆவியின் சிந்தை ஜீவனும், மாம்சன் சிந்தை மரணம்னு சொன்னாரோ, இதே விஷயத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணீங்க? அவரோட முதலாம் வருகையில மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24, 25 கூட வாசிக்கலாம். 24, 25. 24. சிஸ்டர். 16, 24. அதற்குள் ம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ம். அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா? இங்க ஒரு ஃபார்முலா குடுக்குறாரு. ஒருவேளை நீ மாமிச சிந்தைய அழிக்கணும்னு சொல்லும்போது, இந்த வசனத்த நம்ம கடைப்பிடிக்கணும். அது கடைப்பிடிக்கும்போது அடுத்ததுதான் இந்த வசனத்தோட ரிசல்ட் எங்க சொல்றாரு? அடுத்த வசனத்துல சொல்றாருங்க. 25 வாசிங்க சிஸ்டர். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் ம். அதை இழந்து போவான். இப்ப சொல்ற தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இதத்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருங்க? மாமிச சிந்தை மரணம். அப்ப மாம்சத்துக்காக பிழைக்கிறது அது எங்கதான் கொண்டு போவோம்?
மரணம். அப்ப அந்த மாம்சத்துக்கு பிழைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நியாயமான உரிமைகள் இந்த பூமியில இருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? நியாயமான முறைகள் விச் இஸ் லீகல் அண்ட் ப்ராப்பர்ன்றாருங்க. அதாவது நியாயமான உரிமைகள், நான் ஒருவேளை சத்தியத்த கேட்டு உள்ள வந்தாலும், சில நியாயமான உரிமைகள் எனக்கு இருக்கும். அந்த உரிமைகள அழிக்கிறது தான் மாம்சத்த அழிக்கிறதுன்றன்னு அர்த்தம். இல்லைங்களா? சோ அதனால தான் இங்க இந்த சத்தியத்துல வரக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ஒரு அடையாளம் என்பது இல்ல. இல்லைங்களா? அடையாளம் என்னவா இருக்குதுங்களா? நமக்கு இல்ல. இல்லைங்களா? ஏன்னா ஒரு அடையாளம் இல்லாத ஏன்னா சாலமன் தேவாலயத்த கட்டும்போது கூட, அந்த சபைய கட்டும்போது எதனா ஒரு சத்தம் வந்துச்சா வெளிய? அவங்க சபை கட்டுறது அந்த ஒரு ஆலயத்த கட்டுறது தெரியல. அதே போல உலகத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், அவங்க சத்தியத்துல ஓடினிட்டு இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அது தேவனும், கிறிஸ்து மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் அந்த விஷயத்த? புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில இருக்கும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அருமையாக நம்ப சித்தியா சிஸ்டர் கூட அருமையான ஒரு உதாரணம் எடுக்கலாம். ஏன்னா, ஒரு 2 நாளா அத தியானிக்கும்போது எனக்கே ஒரு ஸ்டன்னர். ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, அவங்களோட தோற்றம் நல்லா இருந்துச்சு. ஆனா, அவங்க மரிக்கும்போது அவங்களுக்கு ஒரு அடையாளமே என்ன இல்ல. இவங்களான்ற ஒரு கேட்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு சாட்சியாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இல்லைங்களா? சோ அது ரொம்ப அருமையான ஒரு விட்னஸ். அதுதான் வந்து இந்த ஒரு அருமையான ஒரு உதாரணத்த ஒரு லைவ் உதாரணம் குடுக்கணும்னு சொல்றேன். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற மாரி, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அத்தை இழந்து போய்டுவான். இல்லைங்களா? அப்ப ரட்சிக்க விரும்பாதபடிக்கு நம்ம இருந்தோம்னா, அத பெற்றுக்கொள்வோன்றாருங்க. அப்பன்னா இந்த மாம்சத்த என்ன பண்ணணுமா நம்போ? அழிக்கணுன்றாருங்க. அழிக்கணும்னு சொல்லும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதெல்லாமே இந்த பூமியில திருப்தியாக இருக்குதோ, இல்லைங்களா? பூமியில எதெல்லாம் எனக்கு திருப்தி குடுக்குதோ, அந்த திருப்தியாகிற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணணுமா? அழிக்கணும். இல்லைங்களா? அதனால தான் 7ஆம் சபைக்கு விசேஷமாக 7ஆம் சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, 7ஆம் சபைன்றது சத்தியம் கிடைச்சிருக்கும், உபதேசம் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த உபதேசத்த வச்சுன்னு முழுமையாக அவங்க ஓட முடியாது. என்ன தேவைங்க? உபதேசத்துக்கு கூட அதிகமான ஆலோசனைகள் தேவ. ஏன்னா 7ஆம் சபை எப்படி இருக்குதுங்களா? அனலும் இல்ல, குளிரும் இல்ல. இந்த கண்டிஷன் இருக்கும்போது அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, யார் மேலயும் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டாங்க. 7ஆம் சபை காலப்பகுதி சபை அதாவது உள்ள இருக்கிற சபைகள் வந்து யார் மேலயும் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டாங்க. இவங்க தனித்து நிக்கக்கூடிய ஒரு விஷயத்த இருக்கிறதுனால, இவங்களுக்குள்ள என்ன ஆயிடும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாம்சத்த அழிக்கக்கூடிய ஒரு தன்மை கம்மியாயிடும். அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம கொண்டு வரும்போது, இங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு விசேஷமா அவங்களுக்கு மாத்திரம் சொல்லும்போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாசிங்க சிஸ்டர். ரெவலேஷன் 3 சாப்டர் வெர்ஸ் 18. நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் ம், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு ம், நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரத்தங்களையும் ம், என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் ம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் ம். வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன சொல்றாருங்களா? ஆலோசனை, கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையில அதிகமாக காணக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமான போதக ஊழியர்கள் வந்ததுனால, சபையில இருக்கக்கூடிய கவுன்சிலிங், ஆலோசனைகள் என்ன ஆயிடுச்சுங்களா? இல்லைங்களா? சோ அப்ப 7ஆம் சபைக்கு விசேஷமாக என்ன தேவைப்படுது? கவுன்சிலிங், ஆலோசனைகள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் பொல்லாத உலகம் இருக்கிறதுனால, நம்முடைய திசைகள் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால அதிகமான அந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு 7ஆம் சபையில இருக்கும்போது தான் அன்பானவர்களே, நம்போ அந்த ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கைக்குள்ள வர முடியும். அப்பதான் நம்மோட சிந்தைய அர்ப்பணிக்க வாழ்க்கைக்கு தகுந்த மாரி நம்ம மாற்ற முடியுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்த பகுதி நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, என்னன்னா இந்த சிந்தைய நம்ம எப்படி மாற்றலாம்? பாருங்களேன், இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியுது இல்லைங்களா? உண்மை சத்தியம் என்னன்னு தெரியும். எப்படி வாழணும்ன்றது தெரியும். எப்படி அர்ப்பணிக்கணும்ன்ற ஒரு விஷயம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல? பண்ண முடியல. காரணம் என்ன? ஆ மாம்சத்த ஒதுக்கணும். இப்ப மாம்சத்த அழிக்கிறதுக்கு கூட கூட ஒரு காரணம் இருக்கணும்ல? ஏன் மாம்சத்த அழிக்க முடியல? இல்லைங்களா? இப்ப கொஞ்ச நேரம் இப்ப நல்லா நம்ம கல்லறைக்கு தான் போயிட்டு வந்திருக்கிறோம். ஒரு 2 ஹவர் உட்கார்ந்து பேசினேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிந்தை ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஏன்னா அந்த பாடி இன்னும் பலவீனமான ஒரு அந்த சரீரத்துல தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப ஒத்துக்காது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்மோட சிந்தைய நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில சகோதரர்கள பார்த்திருப்போம். அவங்க நைட் அண்ட் டே ஓடி சப்ஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா டயர்டா ஆக மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களோட சிந்தையில அவங்க வந்து அவங்களுக்கு பலன் இருக்கும்.
அந்த சிந்தையை அந்த அளவுக்கு வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நைட்டு தூங்கலைன்னா மறாத நாள் ஃபுல்லா தூங்கினா தான் வேலைக்கே ஆகுது. ஏந்திரிச்சா நிக்க முடியுது. ஸோ அப்ப என்னன்னா, அப்ப அந்த சிந்தைய நம்ம டியூன் பண்ண கத்துக்கணும். அப்போ ஒரு மெடிக்கல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள பார்த்து இந்த நம்ம பாடத்த முடிக்கலாம். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன நம்மளுக்கு ஆலோசனை குடுக்குறாருன்னு சொல்லும்போது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்த மாத்திரம் வாசிங்க. ரோமர் 12:2 1 2 வாசிங்க சிஸ்டர். நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இல்லைங்களா? நம்ம மனது புதிதாகறதுனால நம்ம மறுரூபம் ஏன் மனது புதிதாக்கணும்? ஏன் மனத நம்ம புதிதாக்க சொல்றாருன்னு சொல்லும்போது, ஏற்கனவே நம்ம மனது எப்படி இருக்குங்க? நம்முடைய சிந்தை எப்படி இருக்குங்களா? ஒத்த வேஷம் போட்டுன்னு இருக்குது இல்லைங்களா? ஒரு வேஷத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தரித்து இருக்கிறோம். அது நம்மளோட ஒரிஜினாலிட்டி இல்ல. அந்த வேஷத்த நம்ம என்ன பண்ணணுமா? எடுக்கணும்னா, அவருடைய சித்தம் என்னதென்று, அவருடைய விருப்பம் என்னதென்று, அத அறிந்து நம்முடைய மனதை நம்ம என்ன பண்ணணுமா? புதிதாக்கணுன்றாருங்க. இல்லைங்களா? பேதுருல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? பேதுரு 1ஆம் அதிகாரம் 1:13 கூட வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு ம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா? அப்ப இப்ப என்ன சொல்றாரு? நம்முடைய மனதை கட்ட சொல்றாருங்க. இல்லைங்களா? இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. உங்க மனதை நீங்க என்ன பண்ணுங்க? புதிதாக்கணும். ஏன் புதிதாக்கணும்னு சொல்லும்போது, ஏன் கட்ட சொல்றாருன்னு சொல்லும்போது, நம்ம இன்னும் மாம்ச பலவீனத்தினால இருக்கிறதுனால, நம்முடைய சிந்தை எப்ப வேணாலும் ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு நம்ம இருக்கலாம்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட்ல அது ஒருவேளை இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்தா அது ரொம்ப டீட்டெயிலா இருந்திருக்கும். போக முடியாது. பட் இங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப மனத புதிதாக்குறதுன்னு சொல்லும்போது, ரொம்ப எளிமையாகன்னு சொல்லும்போது, அது கிறிஸ்துவின் சிந்தையாக அது மாறணும். இல்லைங்களா? ஸோ அப்ப கிறிஸ்துவை சிந்தை யார் தான் தரித்துக் கொள்ள முடியும்? உலகத்தார் என்ன பண்ண முடியாது அத? தரித்துக் கொள்ள முடியாது. அதை யார் தான் தரித்துக் கொள்ள முடியும்? நமக்கு தான் குடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அந்த வசனம் கூட வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2:16. ஜென்ம கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ம், அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இல்லைங்களா? அப்ப எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகுது. அப்ப இந்த விஷயத்த உலகத்த அறிய முடியாது. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை யார் உணரலாம்? நாம் உணரலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருன்னா, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் கிறிஸ்துவை சிந்தையை தரித்துக் கொள்ளணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம என்ன பண்ணணுமா? அது கட்டணுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன இங்க காமிக்கிறாருன்னு சொல்லும்போது, அப்ப கிறிஸ்துவின் சிந்தைக்கும், நம்முடைய சிந்தைக்கும் என்ன வித்தியாசம் நம்ம காணலாம் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரின்னு சொல்லும்போது, இங்க எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சிந்தை, அது ஒரு பொதுவான ஒரு ஒரு காமன் திங்கிங். எப்போதுமே ஒரு பொதுவான நன்மைய தான் அது யோசிக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய மனுஷனுடைய மாம்ச சிந்தை எப்படி யோசிக்கும்? சுயநலமான சுயநலமா இருக்கும். வேற என்ன இருக்கலாம்? இல்லைங்களா? வெறுப்பு, கசப்பு, ஆ மன்னிக்காதகிறது இல்லைங்களா? இது வந்து இது வந்து காமனா யோசிக்காது. எனக்கு என்ன உரிமை இருக்குதோ, என்னை எப்படி திருப்திப்படுத்தணுமோ, அப்படிதான் இது யோசிக்கும். ஆனா கிறிஸ்துவின் சிந்தை எப்படி யோசிக்கும்? ஒரு பொது நன்மைக்காக அது யோசிக்கிற ஒரு சிந்தையாக இருக்கும். அப்ப ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தை எதுவுமே எதிர்பார்க்காது. இல்லைங்களா? கிறிஸ்துவின் சிந்தைக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். எப்படியாவது இந்த உலக மக்களை என்ன பண்ணும்? முழு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துரணும். ஆனா இங்க மாம்ச சிந்தை என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சுய லாபத்துக்குமாகத்தான் என்ன பண்ணுமா இது? யோசிக்கும். அப்ப சுய லாபத்துக்கு யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தன்னை நேசிக்கிறவர்களை மாத்திரம் என்ன பண்ணும்? நேசி. இல்லைங்களா? சோ அந்த கேரக்டர் வராம ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு முகஸ்துதி பண்றதுக்கு ஆரம்பிச்சுடுவோம். முகஸ்துதினா புரியுது இல்லைங்களா? என்னவா இருக்கலாம் முகஸ்துதி? இந்த மைண்ட் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் உள்ள போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? முகஸ்துதின்றது என்ன பண்ணலாம் நம்ப? இப்ப எனக்கு ஏதோ ஒருத்தர்ட்டருந்து தேவ. ஒரு லாபம் எனக்கு தேவ. அவர நான் என்ன பண்ணியே ஆகணும்? நல்லா பிரைஸ் புரிஞ்சு பண்ணணும். பேசு. கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டோம்னா, எனக்கு அவர்ட்ட என்ன கிடைக்குமோ எல்லாமே கிடைச்சிடும் எனக்கு.
இல்லைங்களா? இதுதான் முகஸ்துதி. சோ அப்ப இந்த சிந்தை ஒருவேளை புது சிருஷ்டியாக ஆனாலும் கூட, இந்த புது சிருஷ்டி எங்க தான் இருக்குது? இந்த சிந்தை இன்னும் எங்க தான் இருக்குது? நம்முடைய மாம்சம் சரீரத்துல இருக்கிறதுனால, இப்படியாக இந்த சிந்தை வந்து மாறத்துக்கு அநேக வாய்ப்புகள் அது இருக்கு. அது விசேஷமாக நம்ம இருக்கிற காலப்பகுதியில அது இன்னும் மோசமான பகுதியில தான் போகும். ஏன்னா, முடிவிலிருந்து அநேக விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம மத்தியில கிரியை செய்யறதுனால, நம்ப வந்து ரொம்ப வந்து எச்சரிக்கையா இருக்கணும்ன்று நம்ம பார்க்கிறோம். சோ, அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டவர்களுக்கு, ஒரே ஒரு மனசோட தான் அவங்க இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து பைபிளும் சொல்லுது. அதத்தான் எங்க வாசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்த கூட வாசிங்க சிஸ்டர். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவ்வளவுதான் அன்பானவர்களே. சோ இந்த ஒரே ஒரு விஷயம் தான். இந்த முழு பைபிளும் நம்ம வந்து ஒரு சம்மரியா கொண்டு வந்தா நான் இந்த ஒரு வசனம் தான் அன்பானவர்களே. இந்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவு தான் இவ்வளோ ஒரு போராட்டம் 2000 வருஷமாக கிறிஸ்துவின் மனவாட்டி செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக இது இருக்குது இல்லைங்களா? சோ அதனால பார்த்தீங்கன்னா, ஆதிகால பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் போன பிறகு அநேக சகோதர சகோதரிகள் என்ன பண்ணி இந்த சத்தியத்தை எப்படியாவது ஜனங்களுக்கு அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் அநேக உபத்திரங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு நமக்கு கொடுத்து என்ன பண்ணிக்கிற இந்த அருமையான ஒரு சிந்தையை நம்மளுக்கு கொண்டு வந்து இந்த சிந்தையை வாழ்றவங்க மாத்திரம் தான் அன்பானவர்களே. இந்த பொதுவான ஒரு நோக்கம், ஒரு பொதுவான ஒரு கண் பார்வை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொலைப்பார்வைன்னு சொல்லலாம். எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில இருக்கும்போது, அவருடைய மனதில என்ன ஓடிட்டு இருக்கும்? இவ்ளோ கொடுமையான மரணத்தை அவர் அனுபவிச்சுருக்கிறார் சிலுவையில. இல்லைங்களா? அந்த உச்சக்கட்ட வெயில்ல. ஆனா இவருடைய மனதில என்ன ஓடிட்டு இருக்கலாம்? இத நான் நிறைவேத்தினா தான், நான் உண்டாக்குன ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? முழு ரட்சிப்புக்குள்ள அவங்க வந்துருவாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவருக்கு என்ன இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம், ஒரு விஷன், அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதே அவருடைய சரீரமா இருக்கிற சபைக்கு, இதே ஒரு தரிசனம் தான் நம்முடைய மென்டாலிட்டில. பாருங்க, இந்த பொதுவான தாட் நமக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஒன்னஸ் எப்படி இருக்கணும் அன்பானவர்களே? ரொம்ப அருமையாக அது சரிகிரம் அது வளருன்ற நம்ம விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய சிந்தையை நம்ம புதுப்பிக்கலாம். இல்லைங்களா? அப்ப இந்த திட்டத்த தான் நம்ம என்ன பண்ணணும், அதிகமா உள்வாங்கணும்போது, நமக்குள்ள வந்து கிறிஸ்துவின் சிந்தைய வந்து நம்ம வளர்க்க முடியும்ன்றத நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? அதனால தான் சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல ஏன் வந்து மாம்ச சிந்தை உள்ள வந்துரும்ன்னு சொல்லும்போது, அநேகர் நம்ம சத்தியத்த கற்றுக்கொண்டு பேசும்போது, பண்ணுகிற நம்ம வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்ப ஒருத்தர் விதை போடுறாரு, ஒருத்தர் தண்ணி ஊத்துறாரு. அத வளர்க்கிறது யாரு? தேவன். பாருங்க, இது அப்படியே காமன் மைண்ட். இதுதான் ஒரு கிறிஸ்துவின் சிந்தை கூட இருக்கிற காமன் மைண்ட். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, விதை போடுறவருக்கும், தண்ணி தெளிக்கிறவர்கள் தண்ணி ஊத்துறவர்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு? பிரச்சனை. அப்ப இதனால என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, நான் இங்க அதாவது சபைய வந்து சபையாக மாறத்துக்கு கூட்டின்னு வந்த ஒரு சிந்தை போயி, சபைய பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்போ? கட்டிட்டு இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நம்முடைய 7ஆம் காலம் சபையில நம்ம இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்ப இந்த சிந்தைய வந்து அன்பானவர்களே, நம்ம மாற்றணுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்திருக்கிற ஊழியத்தின் பேர் கூட என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்த கூட வாசிங்க. 2 Corinthians 5th chapter verse 18. 5th chapter verse 18. இவைகளை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இல்லைங்களா? அவர் குடுக்கும்போது என்ன ஊழியத்த குடுக்குறாருங்க? ஒப்புரவாக்கு ஒப்புருவாக்குதல் ஊழியம்னா என்ன? எல்லாரையும் கொண்டு வந்து எங்க சேர்க்கிற ஒரு ஊழியமா இருக்குது? தேவன். தேவன்கிட்ட சேர்க்கிற ஒரு ஊழியமா இருக்கிறதுனால, ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் சபைகள் அதாவது பேர் கிறிஸ்தவர்களும் சரி, நம்ம மத்தியிலயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து கிட்ட கொண்டு போறத விட அங்க என்ன பண்ணிடுறோம்? இங்க என்ன மாறுதுங்க இப்ப? நோக்கம் மாறுது. இங்க ஒரு அமைப்பாக மாறுத்துனால தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தை வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அது வழி விலகி போகுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது கண்டிப்பாக ஆகும். ஏன்னா, இது உண்மை சத்தியம் பேசுறவங்கள்ட்ட இந்த அதிகமான கீழ்ப்படியாத ஆவிகள் என்ன பண்ணும்னா, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு கொண்டு வரும். அதனால தான் நம்முடைய சிந்தை எப்போதுமே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன இங்க வசனத்துல சொல்லிருக்கிறாரோ, அந்த கிறிஸ்து கிட்ட போய் அந்த ஒப்புருவாக்குதல்னு ஒரு ஊழியத்த நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒப்புருவாக்குதல் இல்ல, எல்லாருமே தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியகமா இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா பூமியில இன்னைக்கு சபைகள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க சபைய பலப்படுத்த ஜனங்கள் என்ன பண்றாங்க இப்ப? ஆனா ஒண்ணு கவனிச்சு பாருங்க. இந்த சுவிசேஷ யுகத்துல சத்தியம் யாருக்கு குடுக்கப்பட்டிருக்குது?
சபை இல்லைங்களா? ஆனா இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால என்ன ஆயிட்டு இருக்குங்க? இந்த சத்தியத்தோட குவாலிட்டி என்ன ஆயிட்டு இருக்குது? போயிடுச்சு இல்லைங்களா? காரணம், இந்த சத்தியத்தை வச்சு நம்ம ஆறாம பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கேயும் கிடைக்காத சத்தியம் தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த சத்தியத்தை வச்சு எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? பலன் பண்ணலாம். எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இந்த சத்தியம் வேற எங்கேயும் கிடைக்கப்படல இல்லைங்களா? தேவன் இங்க கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது? சத்தியத்தோட தன்மை கெட்டதுனால காரணம், நோக்கம் என்ன மாறுது? தேவன்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கிறத நோக்கம் போய் இன்னைக்கு சபை சபையாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்பர்ஸ் எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்கிறோம் இங்க இல்லைங்களா? அப்ப என்ன நோக்கம்? அந்த மணவாட்டின்ற வகுப்பாருன்ற ஒரு நோக்கம், அந்த மணவாட்டி ஒரு வகுப்பாரை வந்து கொண்டு போய் தேவன்கிட்ட சேர்க்கறதுக்கு பதிலா, அன்பானவர்களே, இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அநேக அமைப்புகள் நம்ம மத்தியில உருவாயிடுச்சுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இதெல்லாமே வந்து அன்பானவர்களே, நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லாமே விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏன்னா அப்போஸ்தலன் பவுலே சொல்றாரு இல்லைங்களா? நான் எதை செய்ய விரும்பினனோ செய்ய செய்ய முடியல என்னால. நான் தவறு தான் அங்க செய்யறேன்றாரு இல்லைங்களா? அவரோட திட்டத்த தெரிஞ்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தைய நம்ம டியூன் பண்ற ஒரு விஷயம் தான் இருக்குதுன்ற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். எப்படியெனில், ம். நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல், நான் ம். வெறுக்கிறதையே செய்கிறேன். பாத்தீங்களா? நான் விரும்புகிறத செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்றேன். ஏன்னா அவருக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்துச்சு. இல்லைங்களா? அவருக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும்போது, இன்னைக்கு சத்தியம் ரொம்ப விஸ்தாரமாக இந்த பூமியில வந்திருக்குது. ஆனா இந்த சத்தியத்த அதிகமாக நம்ம அறிஞ்சு கூட, நமக்கு அதிகமான போராட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். ஆனா அதிகமான நமக்கு என்ன இருக்குதுங்களா? மென்டல் ஸ்ட்ரகிள்ன்றாருங்களே. ஒரு மன போராட்டம். அதான் ஒரு அருமையான ஒரு கவிஞன் கூட ஒரு வார்த்தை எழுதுறாரு இல்லைங்களா? நம்மளுக்கெல்லாம் தெரியும். என்ன இல்லைங்களா? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்ன சொல்றேன்? "கண் போன போக்கில என்ன போயிடுமா? கால் போ கால் போன போக்கில, மனம் போன போக்கில." மனிதன் போகலாம். இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு அப்படியே நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த மனம்ன்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப இங்க அதிகமாக நம்முடைய சிந்தைய வந்து நம்ப தேவனுடைய சிந்தையாக மாற்றுறதுக்கு, முதலாவது நம்முடைய மனித சிந்தைய கரெக்ட்டான முறையில அத டியூன் பண்ணணுன்றாருங்க. அப்ப மனித சிந்தைய நம்ம டியூன் பண்ணணும்னு பார்க்கும்போது, அப்ப ஒரு சில விஷயங்கள் நம்முடைய சிந்தைய பற்றி நம்ம ஸ்டடி பண்ணா தான் அது நமக்கு தெரியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு கவிஞன் சொல்லும்போது கூட, எந்த சிந்தைய நம்ம விதிக்கிறோமோ, அதோட நோக்கம் நமக்கு இருக்கும். அந்த எந்த அந்த நோக்கம் ஆரம்பிக்கும். அந்த நோக்கத்தோட அது கிரியை கொண்டு போகும். அந்த கிரியை என்னன்னாக்கா, அடிக்கடி நம்மளுக்கு தூண்டுதல் குடுத்துன்னே இருக்கும். இத செய்யுங்க, இது செய்யுங்கன்ட்டுன்னு. இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு இங்க ஆ காலையில எ ச எவ்ரி சண்டே 8 மணிக்கு 10 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை இருக்கும்போது, இது எது நம்மளுக்கு கொண்டு வருது? சிந்தை. காரணம் என்ன? இவ்வளவு வருஷமா அத விதைச்சிருக்கிறோம். அந்த விதைச்சதுனால தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 மணி ஆனா எங்க கொண்டு போய் வந்து விட்டுருதுங்க. ஆனா இங்க எத்தன பேர் விருப்பத்தோட வரீங்கன்னு கேட்டா? அப்படி கேட்டா என்ன பண்ண முடியும்? அப்ப எதுனா ஒரு பழக்கம் இல்லைங்களா? அந்த பழக்கத்தினால தான் இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம ஓடிட்டு இருக்கோம் அன்பானவர்களே. சோ அப்ப அந்த பழக்கத்த கரெக்ட்டான முறையில நம்ம கொண்டு போகும்போது, அது வந்து சரியான சிந்தைய விதைக்கப்படும். அப்ப அந்த பழக்கம் என்பது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடக்கூடாது எந்த விஷயம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஒரு பழக்கத்தினால வருதுல்ல இல்லைங்களா? அது கிறிஸ்துவோட அந்த ஒரு இணைந்து சேர்ந்து வாழும்போது தான், அந்த அநேக ஆலோசனைகள நம்ம கேட்டு வாழும்போது தான் அது வந்து நமக்கு கிடைக்குன்ற நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லா நாளும் நம்மளுக்கு ஒரே நாளாக அது மாறிடாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த சிந்தைய முதலாவது நம்ம என்ன பண்ணிடணும்னா, அத முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிரணும். இல்லைங்களா? ஏன்னா ஒரு நல்ல நேரத்துல கூட கர்த்தர் பேசின அந்த ஊமையில கூட, அந்த நல்ல நிலத்துல என்ன பண்றாருங்க? அந்த விதைய விதைக்கிறாருங்க. வெறும் நல்ல நிலத்துல மாத்திரமா விதைக்கிறாரு? அங்க என்ன இருக்குதுங்களா? இன்னொரு வார்த்தை உண்மைத்தன்மை. இல்லைங்களா? உண்மையும் நல்ல இருதயமான இடத்துல தான் என்ன பண்றாரு? விதைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்மளோட இருதயம் எல்லாமே நல்லது தான். அந்த நல்லதுனால தான் இன்னைக்கு எல்லாமே சத்தியத்த கூடி என்ன பண்ணியிருக்கிறோம்? இங்க உட்கார்ந்து கேட்கிறோம். ஆனா நம்ம என்ன மறந்துட்டோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் மாம்சத்துல இருக்கிறதுனால, இன்னும் என்னோட இருதயத்தில் என்ன காணப்படுதுங்களா? களைகள். இல்லைங்களா? அப்ப இந்த களைகள நான் எடுக்கணும்னு சொல்லும்போது, எனக்குள்ள ஒரு உண்மைத்தனம் வந்தால் மாத்திரம் தான், அன்பானவர்களே, நாம் எடுக்க முடியும். இதுதான் உலக கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். உலக கிறிஸ்தவர்கள் எல்லாமே நல்லவர்கள் தான்.
அவங்க நல்ல எண்ணத்தோட தான் அந்த வார்த்தைகள் என்ன பண்றாங்க, ஆனா கேட்கறாங்க. ஆனா ஒரு படி சத்தியத்தை தெரிஞ்சு அவரோட மனவாட்டியா விரும்பக்கூடியவர்கள் நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மைத்தனம், நேர்மை. ஆனா இன்னைக்கு சபையில வந்து அதிகமா மிகப்பெரிய ஒரு பாவமே வந்து நேர்மையற்ற குணலட்சணம் என்றாருங்க. அப்ப இந்த நேர்மையை வச்சுதான் மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு புது சிருஷ்டியாக அது வாழ முடியும் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அருமையான என்ன ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து மொபைல் இல்லைங்களா? மொபைல்ன்றது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு விட்டுட்டு நம்மளுக்கே ஒரு மொபைல் என்ன ஆயிடுச்சுங்களா? செடியா இருந்தது நீங்க மரமா வந்து நிக்குது. அத வெட்ட முடியல. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா, இந்த கொரோனா வந்ததுனால. அது பழக்கமாக அது மாறிடுச்சுன்ற இல்லைங்களா? அப்ப என்ன பண்றா, அது சின்ன செடியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அத வெட்டி எறியணுன்றாரு. அப்பதான் என்ன பண்ணணும், நம்முடைய சிந்தைய வந்து கரெக்ட்டான விதத்துல ஒரு டியூன் பண்ணணுன்றாருங்க. அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, நம்முடைய மனுஷ சிந்தையில நம்ம தெளிவு இருக்கணும். ஃபுல்லா நம்ம சயன்ஸ் போறதுல ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம படிக்கலாம். அப்ப நம்மளுடைய மனித மூளை இருக்கு இல்லைங்களா? இந்த மனித மூளையில வந்து நியூரான் செல்லுன்னு இருக்கும். அதாவது நமக்கு வந்து ஞாபக சக்தி குடுக்கக்கூடிய ஒரு ஒரு அணுக்கள் செல்ஸ்ன்னுவாங்க. இப்ப அது ஒரு சில விஷயங்கள் ஒரு 5 நாள்ல கத்துக்கிற ஒரு விஷயம் என்றைக்கும் என்ன ஆவாதுங்களா? நிக்காது. இது 3 மாசத்துக்கு மேல எந்த விஷயம் கத்துக்கினாலும், அது என்ன ஆகும் நம்முடைய சிந்தையில போய் அது ஸ்டோர் ஆகும். அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு நியூரான் செல். அதான் ஒரு ஞாபகமாக இருக்குதுன்றார். அப்ப இந்த ஒரு செல் என்ன பண்ணும்னா, இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய துக்கமும் சரி, நம்முடைய சந்தோஷமும் சரி, இதுல தான் அது என்ன இருக்குதுங்களா? இருக்கு. அப்ப எந்த விதத்துல நம்ம அந்த செல்ல விதைக்கிறோமோ, அந்த விஷயத்துல தான் அது என்ன பண்ணுமா? அதிகமாக அது பலன் குடுக்கும். இல்ல ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 30 வருஷம் இந்த சத்தியத்துல இருந்திருக்க மாட்டோம். இப்ப வந்து 1 வருஷம், 2 வருஷம் தான் சத்தியத்துல இருந்திருப்போம். ஆனா 30 வருஷத்துல என்ன விதைச்சிருக்கோமோ, அதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட காணப்படும். சத்தியத்துல வந்து ஒரே வருஷத்துல, 2 வருஷத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப சத்தியத்துல நம்ம விதைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்ப? நம்முடைய சிந்தைய மாறுது இது பண்ணணும் பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள்ல. கலாத்தியர் 6 போகாதிருங்கள். ம். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இல்லீங்களா? மனுஷன் எதை விதைக்கிறானோ, அதே அறுப்பான். இல்லீங்களா? சோ அப்ப எந்த அளவுக்கு நம்ம பழைய வாழ்க்கையில விதைச்சிருக்கிறோமோ, அது இங்க அறுக்குவோம். ஆனா இந்த அறுக்கறத வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லும்போது, இந்த புதிய சிருஷ்டியாக நம்ம வந்திருக்கிறோம் இல்லீங்களா? இந்த புது சிருஷ்டிக்கு எண்ணெய் தேவை. இதுக்கு அதிகமா நம்ம என்ன பண்ணணும்? விதைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும்ன்றத நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு சிந்தையில விதைக்கணும்னு சொல்லும்போது, அதிகமாக நம்ம கவனம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பானவர்கள் இங்க யோசிக்கும்போது, நமக்கு வெளியரங்கமாக சில தவறுகள் நம்ம பண்ணியிருப்போம். இல்லைங்களா? வெளியரங்கமாகன்னு சொல்லும்போது சில கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆ இந்த சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி. இல்லைங்களா? அநேக கெட்ட பழக்கங்கள் இருக்குக்கலாம். ஆனா என்ன எச்சரிக்கை இங்க குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல நம்ம சத்தியத்துல வந்துட்ட பிறகு, இந்த விஷயங்கள்லாம் என்ட்ட இல்ல, அப்படின்னு நம்ம நெனச்சுட்டோம்னா, நம்ம வஞ்சுக்கிறோன்றாருங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப அருமையாக எழுதுறாரு. நீங்க எந்த நேரத்துல எப்படிப்பட்ட உள்ளவர்கள்ன்று உங்களுக்கே தெரியாதுன்றாருங்க. எந்த நேரத்துல நம்ம எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள்ன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா, ஒருவேள நான் பரம்பரையாக என்னுடைய குடும்பத்துல ஒரு தவறு நடந்திருக்கும். அந்த தவறு எங்க வந்து என்ன பாதிச்சிருக்கும்? என்ன அந்த தவறு பாதிச்சிருக்கும்? இல்லைங்களா? அந்த பரம்பரை நோய் எப்படி ஒரு குடும்பத்த பாதிக்குதோ, அதே போல பரம்பரையாக என்ன தவறு பண்ணியிருக்காங்களோ, சில நேரம் அந்த பரம்பரை தப்பு வெளிய வரும்ன்றாருங்க. அப்ப என்ன எச்சரிக்கை குடுக்குறாருன்னு சொல்லும்போது, எப்பொழுதுமே அந்த சிந்தைய வந்து நம்ம எப்படி டியூன் பண்ணணுன்றாரு பார்த்தீங்கன்னா, அநேக நேரத்தில நம்ம மாம்சத்தில செய்யக்கூடிய பாவங்கள் மாத்திரம் தான் கவனிச்சுட்டு, நான் ஆவிக்குரிய விஷயத்தில நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன்ற ஒரு கவனக்குறைவு நம்மகிட்ட எப்போதுமே இருக்குதுங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமிச பாவங்கள் அதிகமாக இன்னைக்கு பண்றதில்ல. இல்லைங்களா? அதிகமான மாமிச பாவங்கள் பண்றோமா? இல்ல உதாரணத்துக்கு நம்ம குடிக்கிறோமா? ஏதோ ஒரு களியாட்டம், ஏதோ ஒரு பெரிய பெரிய தவறுகள் நம்ம மாம்சத்துல பண்றோமா? யாரும் பண்றதில்ல. ஆனா நம்மள விட நல்லவர்கள் உலகத்துல என்ன இல்ல? இல்ல. இல்லைங்களா? அந்த அளவுக்கு மாம்சத்துல நம்ம சுத்தமா இருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, "நீ சிந்தையில எப்படி இருக்கிறியா?" அப்ப மாம்சத்துல இருக்கிற பாவங்கள்லருந்து நம்ம ஏற்கனவே வெளிய வந்துட்டோம். இன்னும் மாம்ச விஷயங்கள மாத்திரம் நீங்க கவனிக்காதீங்க. ஆனா உங்களுக்குள்ள இப்ப எது அசுத்தமா இருக்குது? சிந்தை. இதுக்கு தான் சொல்றாரு இல்லைங்களா?
2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் ம் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோடே பூரணப்படுத்த கடவோம். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்றாருன்னா, மாமிசம் மற்றும் ஆவில என்னவா இருக்கிறோம்? நம்ம அசுசியா இருக்கிறோம் இல்லைங்க. ஆனா மாம்சத்துல என்ன பண்ண, மாம்சத்துல இருந்த ஒரு காலத்துல, ஆனா இப்ப நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறோம். இப்ப மாம்சத்துக்கு அதிகமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இல்ல. ஆனா பிரச்சனை எங்க? ஆவில. அப்ப ஆவில என்ன பிரச்சனை இருக்கு பாருங்க. மாம்சத்துல எல்லா தேவைகளை பலி செஞ்சுட்டோம். ஆனா ஆவிகளையும் பலி செய்யலாம். ஆனா ஒரு விஷயம் நம்மள என்ன பண்ணுதுங்க, தடுக்குது இல்லைங்களா? அது எது தடுக்குது? இத எடுத்துட்டா சிந்தையில வளர்றதுக்கு நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்குன்றாருங்க இல்லைங்களா? நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவோம். எதை விட்டு கொடுக்க முடியாது நம்மளால? சுயம். சுயம். இதுக்கு இன்னும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல போனா, நம்முடைய ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி, நம்முடைய உரிமை, எது வேணாலும் விட்டு கொடுத்துருவோம். அன்பானவர்களே, இந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாது இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு விட்டு கொடுத்தவர்களை வீட்டுல எப்படி பேசணும், சூடு சொரணம் இல்லையானு தான் கேட்பாங்க இல்லைங்களா? கேட்டிருப்பாங்க, நம்மள ஃபேமிலியில கேட்டிருப்பாங்க, குடும்பத்துல கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு பைத்தியக்காரனாக இருக்கணும்னு சொல்லும் போது, நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருக்கக்கூடிய இந்த டிக்னிட்டி, ஸ்டேட்டஸ், ஒரு அடையாளம் என்ற ஒரு விஷயம் இந்த பூமியில ஒரு பரிசுத்தவான்களுக்கு அது இருக்கக்கூடாது என்றார். இதுதான் ஆவிலே என்ன இருக்குதுங்களா? ஏன்னா இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ள வந்துட்டு பிறகு கூட ஆவிலே எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நான் விரும்புவேன். ஒரு சில இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை மாம்சம் நமக்கு தெரியாத சில விஷயங்கள்ல வந்து பழக்கப்பட்டிருக்கிறோம். அது வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மேட்டிமைன்னு எடுத்துக்கோங்க. அந்த மேட்டிமையில அது வளர்ந்துட்டு இருக்குன்னு நமக்கே தெரியாதா? ஆனா சபைகள்ல வந்த பிறகு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த விஷயத்த வந்து அதிகமாக என்ன சொல்றதுங்க, அத கொண்டு சபையில வந்து நம்ம திணிக்க ஆரம்பிச்சுடுவோம். அது எவ்வளவு தான் நம்ம சொன்னாலும் அது விடாப்பிடியாக நம்மகிட்ட இருக்குன்றாருங்க. அதனால என்ன சொல்றாரு, இந்த மாமிசத்தை நம்ம அழிக்கின்றது வந்து முக்கியமாக எங்க நம்மளோட இது இருக்கு, நம்முடைய சிந்தையில தான் அது இருக்குது அன்பானவர்களே. அப்ப சிந்தையில என்ன விதைக்கிறோமோ, அதுதான் அந்த மாம்சத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன ஒரு கவனக்குறைவுன்னு சொல்றதுக்கு பதிலா, ஒரு அறியாமை என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தையில விதைச்சிட்டு இருப்போம். ஆனா மாம்சத்துல சில நேரத்துல அது வெளிய வராது. இல்லைங்களா? இதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல், நீங்க உலகத்துக்கு என்ன பண்றீங்களா? ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்ளாதீங்கன்றாருங்க. அப்ப பாருங்க, இதெல்லாமே வந்து நம்ம கவனிச்சா மாத்திரம் தான் அன்பானவர்களே, நம்முடைய சிந்தையில நம்ம வளர முடியுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உதாரணத்துக்கு அந்த கொஞ்சம் புளித்த மாவு என்ன ஆகும்? முழு மாவை புளித்த ஒரு விஷயத்த அது அங்க கொண்டு போறன்னு நம்ம பார்க்கிறோம். இதான் கர்த்தர் கூட அருமையாக ஒரு உவமையை பேசும்போது கூட அது வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 25, 26 கூட. 25, 26 வாசிங்க சிஸ்டர். அதில் அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு. இல்லைங்களா? இது தெரியும் இல்லைங்களா? அங்க வந்து ஒரு அசுத்தாவி என்ன பண்றாரு? அந்த சுத்தம் படுத்திடுவாரு. சுத்தம் படுத்திட்டு அந்த போய் அந்த அசுத்தாவி என்ன பண்ணிடும் மறுபடியும்? 7 ஆவியே அது கொண்டு வந்துரும். இதுதான் நமக்கு பிரச்சனையே. சத்தியத்துல வந்துருவோம். நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில வந்துருவோம். ஆனா இங்க என்ன ஆயிடும்? சுத்தமா இருப்போம். ஆனா இங்க தான் என்ன ஆகும் அதிகமா நம்மளுக்கு? அந்த 7 ஆவிகள் என்ன ஆகும் நம்மள போயிட்டு? நம்மோட சிந்தைய வந்து அது வந்து இன்னும் அதிக மோசமான நிலைமைக்கு அது கொண்டு போகுன்றாருங்க. அப்ப இத நம்ம ஜெயிக்கணும்னா அன்பானவர்களே, நம்முடைய மாமிச சிந்தையை நம்ம வந்து கரெக்ட்டான விதத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப மாமிச சிந்தைன்னு சொல்லும்போது, எப்படி தேவன் அந்த மாமிச சிந்தைய ஒரு மனுஷனுக்கு அது வைத்திருக்கிறாருன்னு சொல்லும்போது, 2 வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஆழ் மனசு, ஒண்ணு வந்து விழிப்பா இருக்கிற மனசு. அதாவது கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். இல்லைங்களா? இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன இது? இது கான்ஷியஸ் இல்லைங்களா? அப்ப சப்கான்ஷியஸ் எது? சப்கான்ஷியஸ்னா தெரியும் இல்லைங்களா? ஆழ் மனசு இல்லைங்களா? ஏன்னா எது இருக்கலாம். ஏன் இங்க கான்ஷியஸ்ன்னு நம்ம சொல்றோம்? எச்சரிக்கையா இருக்கிறோம்.
ஒருவேளை வெளியே போயிட்டோம்னா அது என்ன மனசாயிடும்? ஆக்சுவலி இங்க உட்காந்துக்கிறது சப்கான்ஷியஸ். ஏன்னா சப்கான்ஷியஸோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, தகவல் சேகரிக்கும். இந்த சப்கான்ஷியஸ் 90% ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணும்? வேலை செய்யும். இப்ப நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? தகவலை சேகரிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்ப வெளியே போறோமோ அங்கதான் விழிப்பா இருக்க சொல்றாரு இல்லைங்களா? இங்க வந்து தகவல் சேகரிக்கிறீங்க. இந்த தகவல் சேகரிச்சு வெளியே போகும்போது நமக்கு இந்த எதிராளியான சாத்தானால வரக்கூடிய இந்த மாம்சத்தினால வரக்கூடிய எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்றதுன்ற ஒரு விஷயத்த இங்க என்ன தகவலை சேகரிச்சோமோ அத நம்ம என்ன பண்ண அந்த இடத்துல இங்க நீங்க விழிப்பா இருந்து வெளியே போகும்போது ஆள் மனசா போயிட்டா இதுதான் அநேக நேரத்துல நமக்குடைய நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சோ அப்ப இந்த சப்கான்ஷியஸ் 90% நமக்கு வேலை செய்யறது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 5 அறிவை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? குடுத்திருக்காரு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, பாக்குற கண்ணுனால புரிஞ்சுக்கலாம். கேட்கிற சத்தத்தினால நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா என்ன இருக்கலாம்? ஒரு உணர்வு, பாடியில இருக்கிற ஒரு உணர்வு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா சில வாசனை நுகரும்போது இல்லைங்களா? அந்த விஷயத்த கூட நம்மளுக்கு சொன்னா, அப்ப ருசி பார்க்கும்போது இல்லைங்களா? அத கூட இதனால தான் அந்த தகவலை நம்ம சேகரிக்க முடியும். அப்ப இந்த தகவலுடைய இந்த சப்கான்ஷியஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒருவேள உதாரணத்துக்கு ஒரு டிவி சீரியல விடாம 300 வருஷத்துக்கு நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா? எப்படி விடாம ஒரு 300 வருஷத்துக்கு பார்க்குறோம்ல, அந்த அளவுக்கு இந்த ஆழ் மனசு நம்முடைய தகவலை சேகரிக்குமாம். இவ்ளோ கெப்பாசிட்டிக்கு இது. ஆனா இதுக்கு என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டது தெரியாது. இல்லைங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆழ் மனசு எப்போதுமே பின்னாடி பக்கம். இல்லைங்களா? விழிப்பா இருக்கிற மனசு முன்னாடி இருக்கும். அதனால தான் நெறையா இந்த விழிப்பா இருக்கிற மனசு யாருக்கு அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் தான் ஜாஸ்தி இருக்கும். இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து எப்போதுமே விழிப்பா இருப்பாங்க. எதனா ஒரு கண்டுபிடிக்கணும், சில ஞானவான்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நீங்க 90% உலகத்துல ஜனங்கள எடுத்தீங்கன்னா, எல்லாரும் நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆழ் மனசுல தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இல்லைங்களா? சோ அப்ப இந்த ஆழ் மனசுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் நம்மோட கேரக்டர அது டிசைட் பண்ணும். நம்முடைய குணலட்சணைகள நம்மளுக்கு டிசைட் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்போ ஆ இந்த ஆழ் மனசுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்ப ஒரு கணவன் மனைவிக்கு வீட்ல பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகும்போது இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சடன்னா ஒரு கணவன் என்ன பண்ணுவாரு? கோவமாயி திட்டி அடிப்பாரு. இல்லைங்களா? அது காரணம் என்ன? அவரு கேட்டுன்னுக்கிற விஷயம் ஆழ் மனசுல தான் வருது. அத விழிப்பா இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன குடுக்க மாட்றாரு? விழிப்பா இருந்து, சரி இது என்ன தப்பு? இது தவறு எது? இத சரி பண்ணிக்கலான்ட்டுன்னு இல்லனால தான் அந்த அந்த இவருக்கு வந்த என்ன ஆழ் மனசுல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய உணர்வுகள் தான் அவரோட கேரக்டர அங்க டிசைட் பண்ணும். அப்ப ஆழ் மனசுல என்ன சேகரிக்கிறோமோ அன்பானவர்களே, அதுதான் நம்முடைய செய்கையும் டிசைட் பண்ணும். அது நம்முடைய குணலட்சணத்தை நம்மளுக்கு டிசைட் பண்ணும்னு நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் சொல்லும்போது எப்போதுமே இந்த ஆழ் மனசுல இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் நம்ப எடுத்துறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த ஆழ் மனசுல இருக்கிற என்ன சொல்றாருன்னா, இந்த ஆழ் மனசுல வந்து 3 விதமான நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த தேவன் வச்சிருக்கிறார். ஒண்ணு வந்து சென்சரி மெமரி. அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 7 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கும். உதாரணத்துக்கு ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு கனவு வருது இல்லைங்களா? அந்த கனவ வந்து மறாத நாள் நம்மளால முழுமையா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் சென்சரி மெமரி. 2வது வந்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் மெமரி. ஷார்ட் டெர்ம் மெமரி எதுங்க? ஷார்ட் டெர்ம் மெமரி? அ எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டெர்ம் மெமரி திருமணம் தான். இல்லைங்களா? கல்யாணம் ஆகும்போது அந்த ஞாபகம் இருக்கு. ஒரு 10, 15 வருஷம் இருக்கும்போது இல்லைங்களே, உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப இந்த ஜூன்ல என்னோட வெட்டிங் டே. எனக்கே தெரியல. அப்புறமா நானும் யோசிச்சு தான் இன்னைக்கு தான் 13 தான் அப்படின்னு நான் இல்லைங்களா? அப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். ஏன் காரணம் என்ன? நம்ம நோக்கம் சரியில்ல. இதுதான் வந்து அங்க கொண்டு வராருங்க. நெக்ஸ்ட் என்ன கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் மெமரி. லாங் டெர்ம் மெமரினா அது நீண்ட நாள் நமக்கு என்ன இருக்கும்? இல்லைங்களா? சோ அப்ப இந்த 3 விஷயம் தான் இந்த ஆழ் மனசுல இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. சோ இந்த 3 விஷயத்த தான் நம்மளால வந்து தகவல் சேகரிக்க முடியும். அப்ப இந்த விழிப்பா இருக்கிற மைண்ட், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் 10% தான். ஆனா இதுக்கு மெமரி கெப்பாசிட்டி இல்ல. ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இல்ல. என்ன தகவல் செஞ்சிருக்குதோ, அந்த தகவல வந்து இது பிரிக்கும். எது நல்லது, கெட்டது, எது சரியானது, இத வந்து பிரிக்கிறதுக்கு இது கத்துன்ற ஒரு விஷயம். சில முடிவு எடுக்கிறதுக்கும் தான் இது யூஸ் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, அப்ப இந்த ஆழ் மனசு, இந்த விழிப்பா இருக்கிற மனச நம்ம சரியான அதாவது ஆழ் மனசுல என்ன விஷயத்த நம்ம சேகரிக்கிறோமோ, அதுதான் நம்முடைய விழிப்பா இருக்கிற மனசு நம்மளுக்கு பண்ணும். இல்லைங்களா? அப்ப ஆழ் மனசோட நோக்கம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு விழிப்பா இருக்கிற
நோக்கம் கரெக்டா இருக்கும். அப்ப ஏன் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது? ஒரே குடும்பம், ஒரே சரீரம், அப்படிதானே நம்ம சொல்றோம். வேதத்துல அப்படிதான் தேவன் கொடுத்திருக்காரு. ஏன் அப்ப கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது? அப்ப யார்ட்ட ஆள் மனசு, யார்ட்ட விழிப்பா இருக்கிற மனசு இருக்குதுங்க? கணவன்ட்ட என்ன மனசு இருக்கு? விழிப்பா இருக்கிறாரு. பிரதர் சொல்றாரு. சிஸ்டர் சிஸ்டர்களுக்கு என்ன மனசு இருக்கு? ஆள் மனசு. அப்ப இது கண்டிப்பா உண்மைதான். ஏன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர்களுக்கு வந்து 1000 வேலை வீட்ல. மல்டி டாஸ்கிங் இல்லைங்களா? ஒரு வேலை செஞ்சா 1000 வேலை செய்வாங்க. ஆனா கணவனுக்கு ஒரே வேலை தான். அதனால தான் அவர்ட்ட கான்ஷியஸ் இருக்கு. சிஸ்டர்களுக்கு வந்து அந்த மல்டி டாஸ்கிங். இதுதான் உண்மை. இத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்ப பைபிள்ல வேதாகமத்துல வரும்போது, கிறிஸ்துக்குள்ள வந்து இங்க என்ன பண்ணிட்டார் தேவன் பாத்தீங்கன்னா, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை. நீங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள எப்படிதான் இருக்கிறோம் நம்போ? ஒரே புது சிருஷ்டியா இருக்குன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல என்ன மனச நம்மள யூஸ் பண்ண சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விழிப்பா இருக்கிற மனச யூஸ் பண்றாரு. ஏன்னா வேதாகமத்திலேயே சொல்துங்க, புருஷர்கள் தான் விழிப்பா இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்த. இல்லைங்களா? அதனால தான் ஏவாள் அங்க என்ன பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா, சாத்தான். அது அப்போஸ்தலன் பவுல் கூட எழுதுறாரு இல்லைங்களா? ஏவாள் மனதை வஞ்சித்தது போல உங்கள எங்க வந்து நான் பயப்படுறேன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் இல்லைங்களா? அவங்க அருமையான ஒரு கேரக்டர். பட் சில பலவீன பாண்டைகள் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் கிறிஸ்துக்குள்ள நம்மள என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரே மனசுல தான் கொண்டு வந்திருக்காரு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்பா இருக்கிற மனசுன்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16, 13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், ம். புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? விழித்திருங்கள், விசுவாச நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். அப்ப இல்லைங்களா? அப்ப புருஷராயிருங்கள்ன்னு சொல்லும்போது, அதிகமான ஆணோட சிந்தை தான் என்ன இருக்குன்னா, ஒரு விழிப்பாக அது இருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ, அப்ப என்ன பண்ண கிறிஸ்துக்குள்ள வந்து ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவின் சிந்தையாக கொண்டு இருக்கும்போது, ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னா, அதிகமாக அந்த விழிப்பா இருக்கிற சிந்தையில தான் நம்ம வாழணும். அப்ப அந்த விழிப்பா இருக்கிற சிந்தையில வாழணும்னா, இப்ப இந்த 90% நம்ம என்ன பண்ணணும் இப்ப? ஆழ் மனசு இப்ப என்ன பண்ணணும்? அப்ப ஆழ் மனச மாத்தணும்னா, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப என்ன தகவலை சேகரிக்கிறோமோ இல்லைங்களா? என்ன தகவலை சேகரிக்கிறோமோ, அந்த தகவலை சரியான விதத்தில் சேகரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? தகவலை எப்படினா சேகரிச்சுக்கலாம். ஆனா, அது சரியான விதத்தில் என்ன இருக்கணுமா? அது சேகரித்தோமா, அது சத்தியம் இருந்தாலும், மற்ற எந்த காரியம் இருந்தாலும், அந்த விஷயத்த சரியான விதத்தில் நம்ம சேகரிக்கும்போது தான் அன்பானவர்களே, நம்ம வந்து அந்த விழிப்பா இருக்கிற மனசு சரியாகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 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 நாளைக்கு ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் தாட்ஸ் ஆவரேஜ் சிந்தை ஒரு அப்ராக்ஸிமேட் எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா, 50,000லேருந்து 70,000 சிந்தைகள். எவ்வளோங்களா? அதாவது காலையில எழுந்திரிச்சு நைட்டு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி 50,000லேருந்து 70,000 சிந்தைகள் நம்ம மனசுல என்ன ஆகுதுங்களா? ஓடுதுங்களா? அதனால சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்முடைய மனசு எப்படி இருக்குதுங்களா? குரங்கு மாரியா? ஆ சரி. நம்முடைய மனசு எப்படி இருக்குங்களா? அந்த குரங்கு மாரி எப்போதுமே வந்து ஒரே இடத்துல அது நிக்காது. இல்லைங்களா? அதனால தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார், சத்தியத்தினால நம்மள பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய மனதை கட்டு இந்த அருமையான சத்தியத்த குடுத்துக்கிறதுனால, அப்ப எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்துல வளர முடியுமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இல்லைங்களா? வசனத்த கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? சிறிய விதைக்கிறவன் என்னத்தான் இருப்பான்? சிறியது தான் இருப்பான். பெரிய பெரிய விஷயங்கள விதைக்கிறவன் இல்லைங்களா? சோ அப்ப அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் அன்பானவர்களே, நம்ம கொண்டு போணும். அப்ப எப்படி நம்ம இந்த ஆழ் மனசுல சத்தியத்த கேட்கிறோம். ஆனா நம்பளால என்ன பண்ண முடியறதில்ல? விழிப்பா இருக்கிற மனசுல சத்தியத்த நம்ம கேட்காத இல்ல. எல்லாரும் கேட்டுன்னு தானே இருக்கிறோம் அன்பானவர்களே. இல்லைங்களா? நம்மளுக்கு இப்ப இது நம்ம கான்சக்ரேஷன் பண்ணி உள்ள வந்து எவ்வளோ சப்ஜெக்ட் கேட்டிருப்போம் நம்ப உதாரணத்துக்கு. ஒரு 2000, 1000 சப்ஜெக்ட் கேட்டிருப்போமா? கேட்டிருப்போம். ஆனா இன்னும் என்ன ஆவல? விழிப்பா இருக்கிற மனசுல டியூன் பண்ண முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு விளக்கத்த குடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை வந்து அநேகர் நம்ம எப்படி தெரியுமா கேட்க ஆரம்பிச்சுர்றோமோ, ஆர்வத்துல கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆர்வத்திலயும், வாதாடுறதுனாலயும். ஏன்னா இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கிற சத்தியத்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? யார்கிட்ட எப்படி வேணாலும் வாதாடலாம். யாரும் நம்மகிட்ட எதிர்த்து என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அப்ப ஆர்வத்தினாலும், வாதாடுறதுனால கேட்கறதுனால தான் நம்முடைய விழிப்பா இருக்கிற மனசுல நம்மள என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. அப்ப சத்தியத்த எப்படி கேட்கணுமா? அன்பான ஒரு விஷயத்துல. வாசிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன் சிஸ்டர். வாசிங்க. 2 தெசலோனியன்ஸ் 2nd சாப்டர் வெர்ஸ் 10.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஆ. அநீதினால் உண்டாகும் சகலவித ம். வஞ்சகத்தோடு இருக்கும். ம். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் பாத்தீங்களா? சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அவர்கள் அப்ப பெரும்பாலும் நம்ம எப்படித்தான் சத்தியத்தை கேட்கிறோம்? ஒரு கியூரியாசிட்டியில கேட்கிறோம், ஒரு ஆர்வத்தினால கேட்கிறோம். ஆனா அன்பான சத்தியத்தை நீங்க கேட்டு பாருங்க அன்பானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய சிந்தையில ஆரம்பிக்கும். நம்ம கேட்கிற சத்தியத்தை இப்படி சத்தியத்தை கேட்கணும், நான் போய் என்ன பண்ணேன் இப்ப மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ற அந்த தாட்ல தான் கேட்கிறேன். அதுக்கு பேர் கியூரியாசிட்டின்றாரு. அதுக்கு நம்முடைய ஆர்வம் இல்லைங்களா? போய் நான் என்ன பண்ணணும், மத்தவங்கள்ட்ட வாதாடணும். எங்களோட சத்தியம் இப்படி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இது நல்ல விஷயம், கெட்டதுன்றதுன்னு இல்ல. ஆனா இது கூட எதை சேர்க்கணும்ன்றாருங்க? அன்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த அன்புன்ற ஒரு நோக்கம் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துக்கு என்ன எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அந்த அன்பு தான் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய சிந்தை நமக்கு அந்த விழிப்பா இருக்கிற விஷயத்துல நம்ம பலப்படுத்த முடியும்ன்ற நம்ம பார்க்கிறோம். அதனால அப்போஸ்தலர் பவுல் கூட நமக்கு எச்சரிக்கை பண்ணும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க பிரதர் சிஸ்டர். 2 Corinthians 10 chapter verse 5. அவைகளால் நாங்கள் ம். தர்க்கங்களையும் ம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் ம். நிர்மூலமாக்கி ம். எந்த எண்ணத்தையும் ம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? சோ அப்ப எப்படி நம்முடைய சிந்தையை கட்டணும்னு சொல்லும் போது தேவனுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அது எதை வேணாலும் இருக்கட்டும் இல்லைங்களா? அது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுமா அந்த அதை கட்டணும்ன்றாருங்க. அதை ஒரு கீழ்ப்படியத்துக்குள்ள என்ன பண்ணுமா நம்ம அது கொண்டு வந்தால்தான் அன்பானவர்களே நம்மளோட சிந்தையை நம்ம இங்க கட்டுப்படுத்த முடியும்ன்றாங்க. ஏன்னா அதிகமாக நம்ம அந்த மாம்ச சிந்தையில வளரக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா உலகம் ஏற்கனவே வளர்ந்துட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க சத்தியத்தை கேட்டவர்கள் தான் அதிகமாக என்ன பண்ணிடுவாங்களாம், மாம்ச சிந்தையில வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும் போது வாசிங்க, அதை வாசிக்கலாம். தீத்து 1:15-16. இந்த சாட்சி சுத்தமாய் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும் இல்லைங்களா? சோ பாத்தீங்களா அவருடைய புத்தியும் எப்படி இருக்குதுங்களா? யாரோட புத்தி அசுத்தமா இருக்கும்? அடுத்த வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார். இவங்களுடைய சிந்தை தான் நம்ம அதிகமா என்ன இருக்குங்களா? ஏன் காரணம் என்ன? இந்த ஊழியத்தை ஒரு லாபமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த நிலைமைக்கு தேவன் நம்மள பொய்ல அவரே விட்டுருவாருங்களா? இல்லைங்களா? அப்ப சத்தியத்தை அன்பான நாள பார்த்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம். ஆனா சத்தியத்துல வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுய லாபத்தை தேடும் போது நம்முடைய சிந்தை அப்படியே அசுத்த சிந்தையாக மாறுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சோ அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல கூட ரொம்ப உஷாரா நம்ம எப்படி தகவல் சேகரிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அன்பினால நம்ம அந்த சத்தியத்தை அந்த சேகரிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஆனா கடைசி காலத்துல நமக்கு தெரியும் அன்பு என்ன ஆயிடுமா, தனிஞ்சு போயிடும். அப்ப இதுக்கு அதிகமான ஒரு போராட்டம் இருந்தால் மாத்திரம்தான், அதாவது நம்முடைய நோக்கம், அந்த நோக்கம்ன்றது நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனா, நான் ஒரு உயிர்த்து, அதாவது முழு என்னோட அந்த மனவாட்டி வகுப்பார நானும் ஒருத்தன் போனேன்னா என் நிமித்தமாக முழு உலகமே இங்க நான் எதுல வருமா, உயிர்த்தெழுதல்ல வரும். அதை ரோமர் 8 வாசிக்கிறோம் இல்லைங்களா? சர்வ சிருஷ்டியும் எங்க என்ன பண்றதுங்களா, ஏகமாய் தவித்துக் கொண்டிருது. எதுக்காக? தேவனோட புத்திரர்கள் வெளிப்படுவார்கள். அப்ப உலகத்தோட உயிர்த்தெழுதல் இப்ப யார் கையில இருக்குது? நம்ம கையில கொடுத்திருக்கிற. அப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு இருந்த நோக்கம் தான் நமக்கு சரியான விதத்துல இருக்கும் போது அந்த ஆள் மனசுல நம்ம சேகரிக்கும் போது அது விழிப்பா இருக்கிற ஒரு மனசுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த விழிப்பா இருக்கிற ஒரு விஷயத்துல கூட ஒரு ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வேவ்ஸை பத்தி பேசுறாரு, 2 கதிர்வீச்சு. அந்த கான்சியஸ் மைண்ட்ல ஆல்பா வேவ்ஸ், பேட்டா வேவ்ஸ்ன்ற மொத்தம் 4 இருக்குது. ஆனா 2 தான் பாக்குறோம், ஆல்பா வேவ்ஸ், பேட்டா வேவ்ஸ். இந்த ஆல்பா வேவ்ஸ் விழிப்பா இருப்போம். விழிப்பா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு சில நெகட்டிவ் தாட்டுங்க ஓடினே இருக்கும் இல்லைங்களா? ஒரு என்ன நெகட்டிவ் தாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு சாதகமாக இருக்காது. ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடந்து போயினே இருக்கும் நம்ம மனதுல. இது எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்ப விழிப்பா இருக்கிற மனசு முழுமையாக ரிலாக்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குதோ,
இல்லைங்களா? விழிப்பா இருக்கிற மனசு எப்ப ரிலாக்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கோ, அப்ப நம்ம விழிப்பா இருந்தா கூட நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிட்டுருக்குமா? இல்லைங்களா? அதனால தான் வந்து என்ன ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தைய வந்து அது ஒரு கெட்டு போகுற ஒரு நிலைமை. அப்ப விழிப்பா எப்ப விழிப்பு கம்மியாகுதோ, அப்ப எது அதிகமாயிடும்? ஆழ் மனசு. அப்ப ஆழ் மனசு அதிகமாயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குன்ற நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? இது கூட நம்ம பார்க்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி பார்க்கும்போது, ஆ சில லேப்டாப் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, அந்த அடிக்ட்னேஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியாயிடும். இல்லைங்களா? அப்ப சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்ப இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்முடைய மைண்ட் எல்லாம் என்ன இருக்காதுங்களா? ஒரு இடத்துல இருக்காது. ஆனா வேலைய கரெக்ட்டா முடிப்போம். இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மைண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் கொண்டு போறது வந்து இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் வரும். பட் தேவன் வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா, நம்முடைய உடல்ல வந்து இத வந்து குணப்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரெயின்ல என்ன பண்ணியிருக்கிறார். நம்மளுக்கு அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, உலகம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பிரெயின குணப்படுத்த என்ன பண்றாங்க உலகத்துல? எல்லாம் எங்க போறாங்க? சரி. யோகா. சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கரெக்ட். யோகா இல்லைங்களா? யோகாக்கு போம்போது என்னன்னா, பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாகும். அவங்களோட கான்ஷியஸ் வந்து கரெக்ட்டா ஆவும். ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படி. அங்க போய் நம்மளால ரட்சிப்பு அடைய முடியாது. நம்மளுக்கு அந்த கிறிஸ்துவின் சிந்தை, வேதாகமத்தில் கூட பரிசுத்தமான வார்த்தைகளை நம்ம தரித்துக் கொள்ளும்போது தான், அந்த ஒரு பிளட் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு போகும். ஏன்னா என்ன சொல்றாரு? நீ என்ன நினைக்கிற அது பிரகாரம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? இல்லைங்களா? அதுதான் நடக்கும்ன்றாருங்களே. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல கூட என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சிந்தைய கொண்டு வரையும், அது உன்னுடைய உடல் நலத்துக்கு என்னவா இருக்குதுங்களா? நல்லதுன்றாருங்க. அப்ப சிந்தைக்கும், உடலுக்கு கூட என்ன இருக்குதுங்களா? ஒரு விஷயம் இருக்குதுன்ற நம்ம விஷயத்த கூட நம்ம போறோம். பட் அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிறோம், நம்மளே நாமே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு கெட்டதை நமக்கு உண்டாக்குறோன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது நான் வந்து பேட்டா வேவ்ஸ். இந்த பேட்டா வேவ்ஸ் 2வது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விழிப்பா இருக்கிற மனசு வந்து அதிக கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும். சப்கான்ஷியஸ் வந்து இங்க அமைதியாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து, பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த வாசிக்கிறோம் இல்லைங்களா? மத்தேயு 16:23 கூட வாசிங்க சிஸ்டர். மேத்யூ 16 சாப்டர் வெர்ஸ் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, ம், எனக்கு பின்னாக போ, ம். சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், ம். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாத்தீங்களா? அங்க பேதுரு வந்து என்ன சொல்றாரு? அவரு நல்லது தான் சொல்றாரு. நீங்க போய் இப்ப என்ன பண்ணாதீங்க? பாடுபடாதீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா உடனே என்ன பண்றாரு அந்த இடத்துல கிறிஸ்து? ஏன்னா அவருடைய சிந்தையில என்ன ஓடிந்து அவர் கான்ஷியஸ் மைண்ட் அவர் வந்திருக்கிற நோக்கத்த அவர் கரெக்ட்டா என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிஞ்சிருந்து இமிடியேட்டா அதுக்கு என்ன பண்றாருன்னா, அது ரிசல்ட் குடுக்குறாரு. இல்லைங்களா? சோ அதனால தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அந்த 40 நாள் அந்த உபவாசத்த எடுத்து, அந்த வனாந்தரத்த எடுத்து பாரு ஒரு வசனத்த குடுக்குறாரு நமக்கு அருமையாக. மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இது நம்ம தீர்க்க தரிசனத்துக்கு கூட யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம கேரக்டருக்கு மாத்திரம் பார்க்கிறோம். மார்க் 3:27. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, ம், ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து, ம். அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. இல்லைங்களா? இங்க பலவான் யாரு? இங்க இப்ப இந்த விழிப்பா இருக்கிற மனசு பலவானா? இல்ல அ ஆழ் மனசு பலவானா? விழிப்பா இருக்கிற மனசு தான் பலவான். இப்ப ஒருவேளை நம்மோட மனத கெடுக்கணும்னா, இந்த விழிப்பா இருக்கிற மனசு என்ன பண்ணுவானா சாத்தான் முதலாவது? கட்டுவான். இல்லைங்களா? அதனால தான் சொல்றாரு இல்ல 2 கொரிந்தியர் 2:11 அவனோட தந்திரங்களை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? தெரியாம இருக்கலே! எல்லாம் தெரிஞ்சிருக்கே! அதனால ஒரு எச்சரிக்கை என்ன பண்றாருன்னா, ஆனா எவனை விழுங்கலாம்ன்ற என்ன பண்றான்? ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல விழித்திருக்கிறான்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப நம்முடைய பலமுள்ள சிந்தை அவன கட்டாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்த கூட வாசிங்க சிஸ்டர். பிலிப்பியன்ஸ் 4 சாப்டர் வெர்ஸ் 8. கடைசியாக சகோதரரே, ம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ம், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, ம், கற்புள்ளவைகள் எவைகளோ, ம், அன்புள்ளவைகள் எவைகளோ, ம், நற்கிரிகை உள்ளவைகள் எவைகளோ, ம். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா? இவைகளே நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கணும். ஸோ இத நம்ம எத யோசிச்சிடக் கூடாதுன்னா, நம்ம எதெல்லாமே வேத வசனத்துல படிக்கிறோமோ, அது அறிவு அவ்வளவுதான். அந்த அறிவின் நிமித்தமா நம்ம அப்ளை பண்றோம் இல்லைங்களா? அந்த விஷயத்த தான் இங்க பேசுறார் அப்போஸ்தலன் பவுல். பட் நெறைய நேரத்துல நம்ம தவறு பண்றது வந்து, நம்ம படிச்சுட்டாலும் நம்ம என்ன நெனச்சிடுறோம், நம்மோட சிந்தைய கட்டலான்ட்டு நம்ம வந்து தவறாக ஒரு வஞ்சகத்துக்குள்ள வந்துர்றோம். அது தவறு. அப்ப எத படிச்சோமோ, அத பிராக்டிகலா இந்த விதத்துல நம்ம யோசிக்கும்போது, இல்லைங்களா? புண்ணியம் எதுவோ, உண்மை எதுவோ, நன்மை எதுவோ, பரிசுத்தமானது, அன்பு எதுவோ, இதே நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கன்னு சொல்லும்போது, அன்பானவர்களே, இது படிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம படிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில இத கொண்டு வரும்போது தான், இந்த
ஆள் மனசுக்குள்ள இந்த சிந்தையை நம்ம விதைக்கும் போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழிப்பா இருக்கிற மனசுல அது போகும். பட் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இல்லைங்களா? அப்ப ஆள் மனசுல நம்ம வந்து சேகரிச்சுனே இருக்கணும். இந்த மாரி நல்ல விஷயங்கள நம்ம பார்க்குறோம். ஆனா, நமக்கு ஒரே ஒரு ரூல் தான் குடுக்குறாரு. இத ஜெயிக்கணும்னு சொல்லும்போது, காலையில முழுவதும் நம்ம எதுல தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விழிப்பா இருக்கிற மனசுல நம்ம இருக்கணுமா. நைட்ல தான் நம்ம என்ன பண்ணணுமா, விழிப்பா இருக்கிற மனசு என்ன ஆகுமா, நைட்ல ரிலாக்ஸ் ஆயிடும். அங்க வந்து என்ன ஆயிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகும், அதனால தான் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன தகவல் சேகரிச்சிருக்கிறோமோ, அந்த ட்ரீம்ஸ் அந்த நைட்ல நம்ம வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. பட் 90% உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில முழுவதும் எப்படி தான் இருப்பாங்களாம். சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ் ஆல் மைண்ட்ல தகவல் ஆனா நைட்ல தான் உங்களுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட் விழிப்பா இருக்கிற ஒரு மைண்ட்ல அது போயிடும். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்றாருங்க. ஸோ அப்ப இந்த நன்மையான விதைகளை, அதாவது ஒழுக்கம் உள்ளவைகள இத எப்படி சேகரிக்கணும்னு சொல்லும்போது, ஒரு 7 விஷயத்த நம்மளுக்கு சொல்றாருங்க. அது நான் ஃபுல்லா போல. என்னன்னா, இப்ப முதலாவது நம்ம எப்படி சேகரிக்கலாம்னு சயின்டிஃபிக்கா சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆழ் மனசுல வந்து 3 விதமான மெமரி இருக்கும். ஒண்ணு ஷார்ட் டெர்ம் மெமரி இல்லைங்களா, திருமணம் ஆனா என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். இன்னொன்னு வந்து சென்சரி 7 விஷயங்கள் ஒரே நேரத்துல ஞாபகம் வரும். இன்னொரு விஷயம் சொன்னேன். லாங் டெர்ம் மெமரி நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய ஞாபகம். இந்த நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய ஞாபகத்துல ஒரு 7 விஷயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஆழ் மனசுல நல்ல விஷயங்கள வந்து சேகரிக்கலான்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய தரிசனம் என்ன இருக்கணுமா? நம்முடைய விஷன் கரெக்ட்டா இருக்கணும். அதான் சொல்றாருங்களே, என்ன சொல்றாரு வசனம்? எங்க தரிசனம் இல்ல அந்த சபை அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? சீர்கெட்டு போவோம். அப்படி நோக்கம் என்ன? நம்முடைய விஷன் இந்த சத்தியத்துக்கு வந்திருக்கிற நோக்கம் என்ன? அந்த விஷன் ப்ராப்பரா இருக்கணும். 2வது நம்முடைய ஆசை, டிசையர் இல்லைங்களா? வசனம் கூட சொல்லுது இல்லைங்களா? எங்க உங்க இருதயம் அங்க தான் என்ன இருக்குதுங்களா? சாரி எங்க உங்களோட பொக்கிஷம் அங்க தான் நம்முடைய இருதயம். அப்படி நம்முடைய டிசையர் என்னவா இருக்கு? நம்முடைய ஆசை. 3வது அறிவு. இல்லைங்களா? இந்த அறிவுன்னு சொல்லும்போது, இங்க உட்கார்ந்து கேட்டுன்னுக்கிறது ஒரு விதமான அறிவு. ஆனா வேதாகமத்துல சொல்லிக்கூட ஒரு அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே சிட்சைய விரும்புறாங்களோ, யாரெல்லாமே சிட்சைய விரும்புறாங்களோ, அவங்க தான் அறிவு அவங்கள்ட்ட தான் இருக்கும் அதிகமா. இங்க கேட்டுன்னுக்கிற ஒரு விஷயம் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். உங்கள்ட்ட அறிவு குடுத்துட்டு இருக்கிறேன். நாலேட்ஜ் அவ்வளவுதான். ஆனா இந்த அறிவ பத்தி வேதாகமம் பேசல. கேட்டுட்டு போயிடுவோம். ஆனா நீதிமொழிகள்ல சொல்றாரு, யாரெல்லாமே சிட்சைய விரும்புறாங்க, கரெக்ஷன் சீர்திருத்தல விரும்புறாங்களோ, இவங்க தான் அறிவில வளருவாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அது நீங்க எழுதிக்கங்க நீதிமொழிகள் 12:21 சாரி 12:1 இல்லைங்களா? 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரயாசம். நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு முன்பாகவும், மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணுமா? ரொம்ப சுத்தமா நம்ம வைத்துக் கொள்ளணுன்றாருங்க. கிளியர் கான்ஷியஸ்ன்றாருங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது நம்முடைய விசுவாசம். இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியாது. 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இன்டென்ஷன் இல்லைங்களா? ஏன் இன்டென்ஷன் நம்முடைய நோக்கம் சொல்றேன்னா, பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, நம்முடைய மாம்ச சிந்தை நம்ம பூமியில இருக்கிற மட்டும் நம்மள விட்டு அது என்ன ஆவாதுங்க, போகாது. அத அழிக்கவும் முடியாது மாம்சத்த. ஒரு குறை இருந்துனே தான் இருக்கும். ஆனா நம்முடைய நோக்கம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, தேவன் இங்க பார்க்கிறது எது? நோக்கத்த தான் பார்க்க எந்த இன்டென்ஷனோட நம்ம வந்திருக்கிறோம். இல்லைங்களா? அந்த இன்டென்ஷன் தான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறாரு. 7வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழக்கம், ஹேபிட் இல்லைங்களா? சோ இது இது ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது ம். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இல்லைங்களா? அப்ப பிராக்டிஸ் பண்ணணுன்றாருங்க. நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கணுமா? அந்த பலமான ஆகாரத்த நம்ம விரும்புகிறோம். அந்த பலமான ஆகாரம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நன்மை, தீமை பிரிக்கத்தக்க. அப்ப இந்த நன்மை, தீமை பிரிக்கத்தக்க எந்த மனசுக்கு தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்? விழிப்பா இருக்கிற மனசு, கான்ஷியஸ் மைண்ட் தான் இல்லைங்களா? அப்ப அந்த பலமான ஆகாரத்த சரியான விதத்துல நம்ம உட்கொண்டால், அதாவது ஆழ் மனசுல சரியான விதத்துல நம்ம உட்கொண்டால், நம்ம நன்மை, தீமை பிரிக்கத்தக்க ஒரு பகுத்தறிவு நமக்கு அங்க இருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய பழக்கம் அங்க கரெக்ட்டாக இருக்கும். இல்லைங்களா? சோ அப்ப முடிவாக நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, ஏன்னா வசனம் கூட சொல்லுது, ஒரு டபுள் மைண்டட் மேன் என்ன பண்ண முடியாது சத்தியத்துல. கேனாட் பி ஸ்டேபிள் இல்லைங்களா? ஒரு நிலையான ஒரு சிந்தை அவங்களுக்குள்ள இல்லன்னா. இல்லைங்களா? சோ ஒரு உதாரணம் அருமையான ஒரு உதாரணம் சொல்றாருங்க. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 1ல ஒரு நிலையான ஒரு சிந்தை இல்லன்னா என்ன நம்மனுக்குள்ள நடக்கும்ன்று. இந்த யாக்கோபு 4:1.
உங்களுக்குள்ளே யுத்தங்களும் ம், சண்டைகளும் எதினால் வருகிறது? ம். உங்கள் அவயங்களின் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? பாத்தீங்களா? ஒரு யுத்தங்களும், சண்டைகளும் நமக்குள்ள எதுக்கு வருதுன்னு சொல்லும்போது, நமக்குள்ள இச்சைகள் என்ன ஆகுதுங்களா? போர் செஞ்சுட்டே இருக்குதுங்களா? ஏன்? ஆள் மனசு வேற விஷயங்கள திங்க் பண்ணுது. விழிப்பா இருக்கிற மனசு நான் கிறிஸ்துவ ஆக விரும்புறேன். ஆனாலும் என்ன பண்ண முடியல? ஆக முடியல. அதனால தான் என்ன இருக்குது? இப்ப சண்டைகளும், போராட்டம் ஒரு கிளாஷ் இருக்குது. இது நமக்குள்ள மாத்திரம் இல்ல. இப்ப எக்லிஷால எல்லாமே ஒரு சத்தியத்த கேட்டு, ஒரே மனதில இருக்கலான்னு வரோம். நம்மளால முடியுதா? முடிய மாட்டேன். இந்த சிந்தைய தான் ஜெயிக்க சொல்றாருங்க. இதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பேசும்போது தான் சொல்ல உங்களுக்குள்ள கிறிஸ்து வளர்ச்சி அடையறதுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். இல்லைங்களா? அந்த பிரெக்னன்சி பெயின் அவரு அனுபவிக்கிறேன்ற ஒரு சிம்பாலிக்கா அந்த இடத்துல அவரு பேசுறாருங்க. இல்லைங்களா? எப்படி ஒரு குழந்தை வெளிய வரதுக்கு தாய்மார்கள் அந்த ஒரு பிரெக்னன்சி பெயின் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உயிர் போயிட்டு உயிர் வரும். அதுதான் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்ம இருக்கணும். அப்ப இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இப்படியாக இருக்கணும்னு சொல்லும்போது, நம்முடைய சிந்தைய கரெக்ட்டான விதத்துல நம்ம கொண்டு வரணுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள கரெக்ட்டாக தான் தேவன் கொண்டு வந்தாரு. எங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். அந்த நோக்கம் இல்ல. இவங்களுடைய ஒரு மைண்ட்ல அவ்வளவுதான் இருந்துச்சு. நம்ம போயிடலான்ட்டுன்னு. ஆனா எங்களுடைய இருதயம் எதத்தான் ஏங்கிட்டு இருந்துச்சுங்களா? எகிப்து. எகிப்த தான் ஏங்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? சோ அப்ப பாருங்க இங்கேயே வந்து அவங்களுடைய விழிப்பா இருக்கிற மனுஷன் நான் கானான் தேசத்துக்கு போணும். ஆனா ஆள் மனசு என்ன இருக்குதுங்களா? நான் உன்ன எகிப்துல தான் நீ என்ன பண்ணணும்? நேசிக்கணும் இல்லைங்களா? வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம் கூட வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 7:39. மோசே அந்த தரிசனத்தைக் கண்டு ம். ஆச்சரியப்ப இல்ல சார். இவனுக்கு நம்முடைய பிதா இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் வாசி. இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி போதுங்க சிஸ்டர். சோ அப்ப வந்து இவங்களுடைய வனாந்தரத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார். ஆனா இவங்களுடைய சிந்தை, இவங்களுடைய நோக்கம் ஆழ் மனசெல்லாம் எங்க இருந்துச்சு? எகிப்த நோக்கி தான் அது இருந்ததுனால தான் இவங்களால என்ன பண்ண முடியல? அந்த கானான் தேசத்துக்கு அவர் அடைய முடியலன்ற நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு மாம்சத்துல நம்மள கொண்டு வரல. நம்மள அருமையாக அந்த சிந்தையில கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய சிந்தையில வளரணும்னு சொல்லும்போது, நம்முடைய மனுஷ சிந்தைய நம்ம சரியான விதத்துல நம்ம என்ன பண்ணணும்? அத டியூன் பண்ணணும் அன்பானவர்களே. அதாவது எதெல்லாமே ஆழ் மனசுல சேகரிக்கிறோமோ, அதுதான் விழிப்பா இருக்கிற மனசாக அது மாறும். அப்ப ஆழ் மனசுல சேகரித்த அநேக வசனங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப இத செஞ்சா தான் கரெக்ட்டாக இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலை செலக்ட் ஆயிட்டாரு. இப்ப அவர் எந்த சிந்தையில இருக்காரு? பிதாவாகிய சிந்தை கரெக்ட். அந்த கான்ஷியஸ் மைண்ட் இல்லைங்களா? அந்த ஒரு விழிப்பா இருக்கிற மனசுல அவர் போயிட்டாரு அங்க. ஆனா இங்க பூமியில இப்ப சபை இருக்குது. இந்த சபை எங்க இருக்குதுங்களா? ஆழ் மனசுல இருக்குது. இப்ப இந்த ஆழ் மனசு போய் அங்க விழிப்பா இருக்கிற சிந்தையில சேர முடியுமா? முடியாது. அப்ப இந்த ஆழ் மனசுல இப்ப என்ன இருக்கணும் நமக்கு? நம்ம படிச்சிருக்கிற வசனங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்றதோட அத வந்து அப்ளிகேபிள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய நோக்கம் என்ன? உலக கிறிஸ்தவர்கள் போல வரல. உலக கிறிஸ்தவர்களுக்கும் புது சிருஷ்டிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அன்பானவர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக கிறிஸ்தவர்கள் வந்து அநேக விஷயங்கள் நற்கிரியைகள் செய்றாங்க. வசனத்த கேட்கறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போய் ஊழியம் பண்றாங்க. ஆனா புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட சத்தியத்துல உன்னை அர்ப்பணி, பலி செலுத்து. இல்லைங்களா? ஆனா உலகத்துல இவ்ளோ ஊழியம் பண்ணவர்கள் பலி செலுத்த முடியாது. அவங்க பலி செலுத்த முன் வர மாட்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு? புது சிருஷ்டிக்கு நீ என்ன பண்ணு? பலி செலுத்து. உன்னுடைய விருப்பங்கள் என்ன? சுபாவத்தின் விருப்பங்கள் என்ன? சுபாவத்தின் ஆசை என்ன? இந்த பலி செலுத்தினால் மாத்திரம் தான் அந்த தெய்வீக சுபாவத்தை அடைய முடியும்ன்றது. அப்ப இந்த சிந்தை நமக்குள்ள வரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப கர்த்தர்கிட்ட என்ன சிந்தை இருந்துச்சோ அந்த உலக மக்கள் ரட்சிப்புக்குள்ள வரத்துக்கு, அதே சிந்தை, அதே பொதுவான சிந்தை நமக்குள்ள இருக்கணுன்ற ஒரு விஷயத்த இருந்தால் மாத்திரம் தான் அன்பானவர்களே, நம்ம போய் ஜெயிக்க முடியும். சோ இது கடைசியாக பார்க்கும்போது, இத எப்படி நம்ம அந்த சிந்தைய கொண்டு வரலாம்ன்னு சொல்லும்போது, அநேக நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நமக்கு தேவை. இல்லைங்களா? அதிகமான ஜெபம் வேணும். இது கூட நமக்கு எதுன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்த கூட வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் சாம்ஸ் 126.
126 verse 5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பித்து கெம்பித்தோடு அறுப்பார்கள். 6ஆம் வசனம் கூட வாசிங்க சார். அழ்- அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். பாத்தீங்களா, அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் எப்படி போறானா? அழுது கொண்டு போகிறான். ஆனா வரும்போது எப்படி வரானா? ஆனாலும் ஆ. தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இப்ப மாமிச சிந்தையை அழிக்கணும்னா ஆவிக்குரிய சிந்தையை விதிக்கணும். ஆவிக்குரிய சிந்தையை விதிக்கணும், நம்ம என்ன செய்யணுமா? அழுகணும்ன்றாரு, கண்ணீர் விடணும்ன்றாருங்க. என்னன்னாக்கா அது இம்பார்ட்டன்ஸ், நம்முடைய கான்சிக்ரேஷன் லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், எந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த எந்த நோக்கம், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம் இருந்தால் மாத்திரம்தான் அன்புகிறவர்கள். இதுதான் என்ன சொல்றாருன்னா, அந்த அழுகிறவனுக்கு ஒப்பிட்டு நம்மள பேசுறாரு இல்லைங்களா? நிறைய பரிசுத்தவான்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க. அநேக கண்ணீர் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணீர் விடத்துல தப்பு இல்லைல்ல. நம்மளோட கான்சிக்ரேஷன் நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணணுமா? கண்ணீர் விடணும். அப்ப அந்த கண்ணீரை நம்ம விதிக்கும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவத்தை என்ன பண்ணுது? அன்பானவர்களே, கண்டிப்பாக அந்த ஆவிக்குரிய சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடத்தோட முடிவாக இங்க பேசுறேன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் சரியான விதத்துல கொண்டு போகணும்னு சொல்லும் போது, நம்மளோட மாமிச சிந்தையை கரெக்டான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். அருமையான ஒரு உதாரணம், நீங்க என்னைக்குமே மறக்க மாட்ட ஒரு உதாரணம் தான் கொடுத்தேன். கணவன் மனைவி திருமண டேட் இல்லைங்களா? இதை நீங்க வச்சுக்கினே உங்க கான்சிக்ரேஷன் லைஃப் ஓடிடும் இல்லைங்களா? அப்ப இதை வந்து கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா குடும்பத்தை பார்க்காதவர் என்ன பண்ண முடியாது? ஊழியத்தை பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்ப அந்த சிந்தையை ப்ராப்பரா நம்ம எங்க தான் நம்ம கொண்டு வர முடியும்? பூமியில நம்ம இங்க ஒரு குடும்பத்திலே கொண்டு வரும்போது அது வந்து கண்டிப்பாக அது கிறிஸ்துவின் சிந்தையாக மாறத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கும் நன்றியை ஏறெடுத்துக்கிறோம். விசேஷமாக பொறுமையோட கேட்ட உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.